நான் பண்ண இந்த ஒரு மிஸ்டேக்கால தான் லாஸ்ட் 2 மந்த்ஸாக நான் அன்எம்ப்ளாய்டாக இருக்கேன். திஸ் இஸ் டே 6 ஆஃப் கெட்டிங் அ ஜாப் இன் நெக்ஸ்ட் 45 டேஸ். இது வந்து ஒரு ஜனவரியோட ஒரு எண்ட் போல இருக்கும் ஆஃப்டர் பொங்கல். நான் ஒரு சென்னை பேஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப்க்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், விச் இஸ் ரீசென்ட்லி ஃபண்டட் ஸ்டார்ட் அப். அதில் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 6 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த 6 ரவுண்டுமே எனக்கு வந்து ஒரு 1.5 months டைம் எடுத்துச்சு. அந்த லாஸ்ட் ரவுண்ட் வாஸ் ஹெட் ஆஃப் ஹெச்ஆர் ரவுண்ட். ஹெட் ஆஃப் ஹெச்ஆர் ரவுண்டும் நல்லா போயிருந்துச்சு. அப்புறம் நான் முடிச்சது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபாலோ அப் கால் பண்ணி கேட்டேன், இஸ் த இன்டர்வியூ வாஸ் குட் அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, ஓகே உங்களுக்கு இன்னும் ஒரு 1 வீக்கில் நான் வந்து ஆஃபர் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், என் ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டான்னு கேட்டேன். இல்லை நீங்கள் கொடுத்துருங்க, இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக ஆஃபர் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸோ என் ப்ரீவியஸ் கம்பெனியும் நான் பேப்பர் போட்டேன். எனக்கு 15 days தான் அங்கே நோட்டீஸ் பீரியட். ஸோ நான் 1 வீக் கழிச்சு இவங்க ஆஃபர் கொடுக்கலாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. மெயில் பண்ணுறேன், எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. இதுவே எனக்கு ஒரு 20 days மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், லிங்க்டின்ல போயிட்டு அவங்க சிஇஓக்கே டைரெக்டாக மெயில் பண்ணேன். அப்போ தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொன்னார், இந்த பொசிஷனுக்கு நாங்கள் லோ லாங்கர் ஹையர் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் பண்ண இந்த தப்பை நீங்கள் யாருமே பண்ணாதீங்க. ஒரு கம்பெனிலேருந்து ஆஃபர் வாங்காமல் உங்கள் ப்ரீவியஸ் கம்பெனியில் பேப்பர் போடவே போடாதீங்க. ஏன்னா உங்கள் நோட்டீஸ் பீரியட் எல்லாமே தெரிஞ்சு தான் அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. See you guys in next video. Manifest and get into your dream jobs.